வெல்கம் பேக் டு கரிகல்ச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிக்கன் சேமியா ரெசிபி. இது ஒரு டிஃபன் ஐட்டம் தான். இதுக்காக ஒரு ஹெவி பாட்டம் கடாயை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வணங்கணும். இது நல்லா வணங்கி அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நான் 2 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி வணக்கிற இதே நேரத்துலையே சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 to 150 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதை சேர்த்துக்கிறேன். நார்மலாக இந்த டிஷ்க்கு ரொம்ப அதிகமான சிக்கன் தேவையில்லைங்க, கம்மியாக இருந்தாலே போதுமாக இருக்கும். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நான் இது வீட்டிலேயே ரெடி பண்ண கரம் மசாலா தான். இந்த டிஷ்ஷில் நம்ம கேப்சிகம் சேர்த்த போகிறோம். நான் ஒரு கேப்சிகம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்துங்க. எப்போவுமே சிக்கனும் கேப்சிகமும் சேரும்போது அதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸும் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை, காரத்துக்காக நான் இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நான் இப்போ இது கூட 100 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். இது இந்த சிக்கன் வேகறதுக்காக மட்டும்தான். இதோட கடாயை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துறேன். அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறேன். பால் மேலே இருக்க பால் அடையில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 300 ml தண்ணியை சுட வச்சு நான் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 400 கிராம்ஸ் ஆஃப் சேமியா செய்ய போகிறேன். அதனால் நான் இன்றைக்கி 400 கிராம்ஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். தண்ணியோட மெஷர்மெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதிகமாயிட்டா சேமியா ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த சேமியா மேலே இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இருக்கிற அந்த தண்ணியிலேயே இந்த சேமியா நல்லா வெந்து வந்துடும். ஒரு 1/2 லெமன் நல்லா பிழிஞ்சிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.